தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு வரும்போது அவங்கள தானே அப்படியே காப்பி பண்ணிருக்கீங்க. டிஎம்கே 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு வருடத்துக்கு 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா? எந்த பஸ்ல வேணா ஏறலாம், தமிழ்நாடு முழுக்க எங்க வேணா இறங்கலாம்னு சொல்லிருக்காங்களா? மகளிருக்கு ஃப்ரீ பஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்த நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மகளிருக்கு ஃப்ரீ பஸ் சொல்லிட்டு இந்த பஸ்ல தான் போகணும்ன்ற கட்டாயத்தை போட்டது யாரு? ஆனாலும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தானே. நீங்க சரியான ஒரு பார்வையில பேசுறீங்களான்றது எனக்கு தெரியல. நீங்க திமுகவுடைய அபிமானியா இருந்தா திமுகவுக்காக பேசுங்க. அபிமானின்னு இல்ல, இப்படியும் கேள்விகள் வைக்கப்படும்ல. எப்படி கேள்விகள் எப்படி வேணா கேட்கப்படும், பதில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், காரசாரமா இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல ஏன் உங்களால முடியலன்னு கேட்கறேன். கேட்ட எந்த கேள்விக்குமே இது வரைக்கும் உங்கள்ட்ட பதில் இல்லையே. பிறந்த பிள்ளைய குழந்தைக்கு தங்க முதல் முறை திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கா? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேங்க கேளுங்க. இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிமார்களுக்கு நாப்கின், சானிடரி நாப்கின் கொடுப்பேன் திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கா? 75 ஆண்டுகள் இந்த நாட்டையும் மண்டையும் ஆண்டிங்களே, ஏதாவது பெண்களுடைய சுதந்திரத்துக்கும் பெண்களுடைய உரிமைக்காகவும் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஏன் உங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் மாதவர்கள் எல்லாம் வரது இல்லையா? அப்ப அவருடைய வலியும் வேதனையும் புரியாதா? அது அவருக்கு புரிஞ்சிருக்கு, அவர் செய்யறாரு. நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இந்த பஸ்ல தான் ஏறணும், இந்த பஸ்ல ஏறக்கூடாது, தீண்டாமை கடைபிடிக்கிறீங்களா? ஏன் ஏசி பஸ்ல அக்கா தங்கச்சிங்க போனா என்ன கூலி வேலை செய்யக்கூடிய ஏசி பஸ்ல போக கூடாதா? பஸ்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பஸ்ல தான் ஒரு புள்ள வந்து பஸ்ஸோட கம்பியை பிடிச்சிட்டே ஓடினால ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த பேக மாட்டிக்கிட்டு அதெல்லாம் உங்களுடைய நெஞ்ச பதற வைக்கலையா? நிறுத்தக்கூடிய பஸ் எதுல வேணா நீங்க ஏறலாம், எங்க வேணா இறங்கலாம். ஆனா தனி பஸ் எல்லா பஸ்லயும் போங்க. அதான் சமூக நீதி அவர் கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட எங்க இருக்கு சமூக நீதி? இதுக்கே பதில் சொல்ல நீங்க மறுக்கிறீங்க. இதெல்லாம் ஏன் கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க? அன்னைக்கு அந்த அம்மா கொடுத்தாங்களா தாலிக்கு தங்கன்ற திட்டம், அதை ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னைக்கு இவர் கொடுக்குறாரு அண்ணன் சீருன்னு சொல்லிட்டு, அதையே உங்களுக்கு அதை பத்தி அவர் பண்ணக்கூடியதை பேசுங்க. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லையே. அப்ப ஒரு ஏழையினுடைய வீட்லயும் ஒரு வசந்த காலம் ஏற்படும் நினைக்கிறாரு. தான் முடியாதவங்களுக்கும் தங்கம் இன்னைக்கு எட்டாக்கனியா இருக்கக்கூடியவர்களுக்கும் தன்னால கொடுக்க முடியும்னு சொல்றாரு. ஏன் அது உங்களுக்கு தோணல? அதை பத்தி பேசுங்க. இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லா பஸ்லயும் பாதுகாப்பு உபகரணம் இருக்கும். வேலு நாச்சியாருடைய படை வரும், அந்த பிரச்சனைகளை இமீடியட்டா 5 நிமிஷத்துக்குள்ள கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட அந்த பட்டனை அழுத்துங்கன்னு சொல்றாரு. ஏன் இதை நீங்க இத்தனை ஆண்டுகள் ஏன் பண்ணல?